வாழைப்பழ இனிப்பு அப்பம் பண்ண போறேன். இது ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது என்னோட ஸ்டைல்ல நான் பண்றேன், அதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி அது ஹீட் ஆன உடனே வாழைப்பழத்தை போட்டுக்கோ. இது எந்த பழம் வேணாலும் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது நான் கற்பூரவள்ளி வாழைப்பழத்தை எடுத்திருக்கேன். இது 2 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். இதுக்கு நிறைய நெய்யெல்லாம் தேவைப்படாது, ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றினா போதும். வாழைப்பழம் 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இதை நல்லா கரைச்சி உட்காந்து பணியாரத்துக்கு ரெடி பண்ணுறாங்க. அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அதில் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன், அதை ஊற்றிப்போம். அதை காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இந்த பணியாரம் செய்யறதுக்கு 3/4 கப் ரவை, 1 கப்பு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, இதை போட்டுக்கலாம். அரை முடி தேங்காவை நல்லா துருவிட்டு அதையும் போட்டுக்கணும். ரெண்டு ஸ்பூன் ஏலக்காய் பொடி. இதை மேஷ் பண்ற இதுல நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். வாழைப்பழத்தை நல்லா மேஷ் பண்ணாதான் அப்பத்தை ஊற்ற முடியும். நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு டேஸ்ட் ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கலாம். இதுல கொஞ்சம் ரவை போட்டதுனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணாதான் கொஞ்சம் அதுல தண்ணி இழுத்துரும். அப்போ ஊத்துற அளவுக்கு கொஞ்சம் நம்ம கரெக்டா மாவு பார்த்து கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதை நல்லா மாவு கலந்துட்டு அப்போ ரெடி பண்ணிக்கலாம். இது நெய்ல போட்டு பண்ணா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இதுல எண்ணெயையும் போட்டு பண்ணலாம், ஆனா இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால நான் நெய் போட்டு இன்னைக்கு பண்றேன். இது ஆயில்ல ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். அவங்க உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஆனா ஹெல்த்துக்கு நல்லதுன்னு இது நல்லா காயட்டும். இதில் ஊற்றி இதை ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் சீக்கிரம் வந்துடும். அதுக்காக மூடிடுறேன். இதை திருப்பி போட்டு மேல் பக்கம் வேகணும் இல்லையா? இதை எடுத்து இது ஹெல்த்துக்கும் நல்லது. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா ஈஸியா செய்யலாம். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. இது எங்க பாட்டி செஞ்சது. இது ரொம்ப டேஸ்டியாவும் ஹெல்த்தியாவும் இருக்கும்.
சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.